அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சையது அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது அவங்க தான் சொன்னாங்களா, இல்லை அவங்க பேரை பயன்படுத்தி சொல்லப்படுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்குது. இது ஒரு அறிவார்ந்த ஒரு தகவல் மாதிரி, அது மார்க்க ஒரு அடிப்படையில் சொன்ன தகவல் மாதிரி தெரியல. அவர் தான் சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல. பட் என்ன இருந்தாலும் இதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இதில் என்ன சொல்லப்படுதுண்டா, அதாவது விதியை பற்றி மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் கூறினார்கள். என்ன கூறினாங்க? பாக்கியம் உனக்கு விதியில் இருந்தால் அதை நீ தேடினாலும் சரி, தேடாவிட்டாலும் சரி, அது நிச்சயம் உன்னை வந்தடையும். இதில் என்ன சொல்றாங்கண்டா, அதாவது நமக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை நாடி இருக்காண்டா, அதை நம்ம தேடினாலும் சரி, தேடாட்டாலும் சரி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, துயரம் விதிக்கப்பட்டிருப்பேன், அதுவும் உன்னை அடையும். அதாவது உனக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், துயரம், அது உனக்கு விதியில நாடப்பட்டிருந்தா, அது என்ன செய்யும், நீ அதை தேடி போனாலும் சரி, தேடி போகாம இருந்தாலும் சரி, அது உன்னை என்ன செய்யும், நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உன்னை அடைஞ்சிரும் அப்படிங்கிற மேல சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கடா, விதியில் உள்ளது மீது ஆசையும் தேட்டமும் வேண்டாம். விதியில் என்ன உள்ளது அது மேல ஆசைப்படாத, அது மேல தேடாத, வேண்டாம். விதியில் உள்ளது தேடாமலேயே கிடைத்து விடும். விதியில என்ன இருக்கு, அல்ல நமக்கு என்ன நாடி இருக்கிறானோ அது தேடாமலேயே கிடைத்து விடும். விதியில் இல்லாதது தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை. அவ்வாறு விதியில் இல்லாததை தேடுவது உண்மையிலே ஒரு வேதனையாகும், துர்பாக்கியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அல்லாஹ் நமக்கு என்ன விதியை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இது என்னமோ தெரிஞ்சவ மாதிரி பேசப்படுது. அல்லாஹ் எனக்கு விதி இதை ஏற்படுத்தியிருக்கிறான், இதை எனக்கு ஏற்படுத்தாத நான் தேடி போற மாதிரியும், ஏற்படுத்தினதை விட்டு நான் விலகுற மாதிரி அப்படி சொல்றாங்க. இதுல விதி அல்லாஹ் எனக்கு என்ன எழுதியிருக்காங்க என்பது எவனுக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தனுக்கும் அல்லாஹ் அவனுடைய விதி என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது யாருக்கும் தெரியாது. ஆனா விதியை நம்பணும், அது வேற விஷயம். என் இறைவன் எனக்கு எதை விதியாக்கி இருக்கானோ அதை தவிர வேற எதுவும் நடக்காது அப்படின்னு நம்பணும். குள்ளையும் சீபனா இல்லாம கத்தபல்லாக உள்ளனா, என் இறைவன் எனக்கு எதை விதியாக்கி விட்டானோ அது நிச்சயமாக என்னை அடைந்தே தீரும், அதுதான், அதை தவிர வேற எதுவும் என்ன அணுகாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆனா இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்டா, விதியில் உள்ளது மீது ஆசையும் தேட்டமும் வேண்டாம். விதியில் உள்ளது தேடாமலே கிடைத்து விடும், விதியில் இல்லாதது தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை. அவ்வாறு விதியில் இல்லாததை தேடுவது உண்மையில ஒரு வேதனையாகும், துர்பாக்கியம். விதியில இல்லாத நம்ம தேடின விதியில என்ன எழுதியிருக்குன்னு தெரிஞ்சா தானே தேடாமல் இருப்போம். நம்ம எது தேவையோ அதை தேடி போகணும். அது அல்லாஹ் நாடி தந்துட்டாண்டா விதியில உள்ளது, தரல என்ன விதியில இல்லாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு முடிவு தெரியுமே ஒழிய, அதாவது முடிய முன்னாடியே முடிவு தெரிஞ்ச மாதிரி இதில் பேசப்படுது. அப்படி விதி சம்பந்தமாக யாருக்கும் தெரியாது. விதியில என்ன எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய விதி என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இது என்னமோ விதியில உள்ளது தெரிஞ்சு நம்ம போய் தேடிக்கிட்டு போற மாதிரியும், விதியில இல்லாத தெரிஞ்சு நம்ம போய் தேடிக்கிட்டு போற மாதிரி இதில் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க, நீ பொறுமையை பற்றி பிடித்துக்கொள், அவன் விதித்த விதியை திருப்தியோடு ஏற்றுக்கொள், உனக்கு எதுவும் தெரியாது. இது உனக்கு எதுவும் தெரியாது. எது சம்பந்தமா சொல்ல போறாங்கடா, உன் விதியை மாற்றி வேறு விதமாக எழுதவும் உன் இறைவனால் முடியும். உன் பொறுமையை கண்டு திருப்தியுற்று சோதனை இல்லாமலும் இறைவன் செய்து விடுவான். பிறகு உன் நிலையை கண்டு நீயே மகிழ்ச்சி அடைவாய் அப்படின்னு இதுல முடிவு வாசகமாக சொல்லப்படுது. அதாவது பொறுமையை பற்றி பிடித்துக்கொள், அவன் விதித்த விதியை திருப்தியோடு ஏற்றுக்கொள். அவன் விதித்த விதியை திருப்தியோடு ஏற்றுக்கொள்வது என்றால் எது விஷயமாக நடந்து முடிந்து விட்டதோ அதுதான் விதியில உள்ளது. இனிமேல் நடக்க போத அது விதியில உள்ளதாக இருந்தால் நமக்கு தெரியாது. பசிக்குது என்றால் நம்ம உழைக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நான் உழைக்கவும் மாட்டேன், எனக்கு பசி வந்தால் நான் சாப்பிட சும்மா இருப்பேன், எனக்கு விதியில் எழுதப்படுறது தன்னால வாய்க்கில போகும் அப்படி நம்பக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. நம்ம சம்பாதிக்கணும், அப்புறம் சமைக்கணும், அப்புறம் தான் சாப்பிடணும். தன்னால் எனக்கு சோறு சாப்பிடணும்னு எழுதியிருந்தால் தன்னால் சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு படுத்து கிடந்தோம்னா அது விதியை நம்புறது கிடையாது. இதில் அப்படி சொல்லப்படுது. அதுபோக விதியை மாற்றி எழுத உன் இறைவனால் முடியும். இறைவனால விதியை மாற்றி எழுத முடியும். ஆனால் ஒருவனுக்கு எழுதப்பட்ட விதியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. எதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மாற்ற மாட்டான். அவனுக்கு என்ன எழுதப்பட்டு விட்டதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மாற்றணும்னா அல்லாஹ் என்னது, ஒன்றும் தெரியாதவன்ட்டு அர்த்தம். அவன் தேவைக்கேற்ப மாற்றிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சாங்க. அல்லாஹ் ஒன்றும் தெரியாது, அப்பப்போ என்னென்ன கேட்குறானோ அப்பப்போ தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். விதியில எந்த ஒன்றும் மாற, ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் எந்த ஒன்றும் மாறப்போவது கிடையாது, மாறவும் செய்யாது. பிரார்த்தனையின் மூலமாகவும் மாறாது, தான தர்மங்களின் மூலமாகவும் மாறாது, எந்த வித வணக்க வழிபாடுகளின் மூலமாக விதியை மாற்ற முடியாது. விதியில உள்ளது நடந்தே தீரும். ஒருவனுக்கு எப்ப மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அந்த வினாடியில் அவனுக்கு மரணம் அவன் அடைந்தே தீருவான். அதே மாதிரி அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் அவனுக்கு கிடைத்தே தீரும். அவனுக்கு எழுதப்பட்ட செல்வம், வறுமை எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கிடைத்தே தீருமே ஒழிய எந்த ஒன்று விதியில மாறாது அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இது முன்னுக்கு பின் முரணாக ஒரு உளறலான ஒரு செய்தியாகத்தான் நமக்கு தெரியுதே ஒழிய இது அறிவுபூர்வமான ஒரு செய்தியாக நமக்கு என்ன செய்யல தெரியவில்லை அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்.